அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய நாளிலே ஒரு நாளை நமக்கு ஊட்டி கொடுத்து தொடர்ந்து இந்த கேள்வி பதில் காரியங்களை நாம் கவனிப்பதற்கு செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உயர்த்திக்கொள்ளும். தொடர்ந்து இந்த கேள்விகளை நம்ம தியானிக்கலாம். அதற்கு முதல் கேள்வியா 1911 வருஷத்துல ஒரு சகோதரர் கேட்ட ஒரு கேள்வி 53ஆம் பக்கத்தில் இருக்கு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினாலே ரட்சிக்கப்படுவார். இந்த ஒரு வசனத்தினுடைய மீனிங் என்னன்னு கேட்கிறேன். அதாவது இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் விசேஷமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் தான் இல்லையா. தீமோத்தேயு யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வளர்ப்பு மகன். அவரை ஒரு சபைகளுக்கு எல்லாம் மூப்பராக நியமித்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வராங்க. எப்படி இருக்கணும் இந்த சபைகளை வழிநடத்தும் போது, நீ ஒரு இள வயசு இருக்க, நீ எப்படி சபைகளை வழிநடத்தும் போது இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் எப்படி அவர் ஆரம்பிக்கிறார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது புருஷர்களும் ஸ்திரீகளும் சபைகள் எப்படி இருக்கணும், நார்மல் லைஃப்பில் புருஷர்கள் ஸ்திரீகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து அங்கே சொல்லும்போது 8ஆம் வசனம், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ புருஷர்களுக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது, தர்க்கம் வரக்கூடாது. ஸோ இவர் ரொம்ப பயபக்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்திரீகளும் இப்போ ஸ்திரீகள் சொல்கிறார், மயிரை பின்னி பின்னதிலாவது பொன்னிலாவது முத்துக்களிலாவது விளையாடப்பட்ட வஸ்திரங்களிலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினால். அப்படின்னா சும்மா நமக்கு அது வசனமே நமக்கு புரியுது இல்லையா. நீங்கள் புறமான அலங்கரிப்பு இல்லை, ஸ்திரீகளுக்குன்னு ஒரு தகுதியான ஒரு வஸ்திரம் ஒன்று இருக்காங்க. அந்த தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை என்ன செய்யணும், அலங்கரித்துக் கொள்ளணும். அப்போ ஸ்திரீகளுக்கு நல்ல கிரிகள் தேவபக்தி நிறைந்தவர்களாக இருக்கும். அப்புறம் 11ஆம் வசனம், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலேயும் அடக்கம் உள்ளவளாக இருக்கு. அப்படின்னா என்ன புரிஞ்சுது? ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றிலேயும் அப்படின்னா என்ன புரிஞ்சுது? என்ன பண்ணினாலும் சரி ஸ்திரீயானவள் எப்படி தான் இருக்கணும்? அடக்கம் உள்ளவளாக தான் இருக்கணும். அதை தான் சொல்றேன். எல்லாவற்றிலேயும் அடக்கம் உள்ளவளாக இருந்து அமைதியோடு கற்றுக் கொடுக்கிறவள் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் மேல் அதிகாரம் செலுத்திருக்கோ ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். இப்படியே சொல்லிட்டு வருது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். இப்படி சொல்லிட்டு ஸ்திரீயானவள் இப்படி தான் இருக்கணும், அமைதலாக தான் இருக்கணும், அடக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா அப்படின்னு சொல்றேன். எண்ணத்தினால் சொல்றேன்னா முதலாவது யாரால் உருவாக்கப்பட்டது? ஆதாம். அப்புறம் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள். மீறுதலுக்கு உட்பட்டாள். ஸோ மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படின்னு அந்த வார்த்தை ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான ஒரு வார்த்தையா. ஸ்திரீயானவள் மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படின்னு என்ன புரிஞ்சுது? மீறுதல்லாம் தெரியும் இல்லையா, தெரிஞ்சு ஆப்போசிட்டாக பண்ணுற பேர் தான் மீறுதல். அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு ஆதாமுக்கு மட்டும் தேவன் சொல்லல, ஆதாம் கட்டாயமாக யாருக்கு சொல்லியிருக்கணும்? ஏவாளுக்கு சொல்லியிருக்கணும். அப்போ தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணுதான்? மீறுதல். அதான் மீறுதலுக்கு உட்பட்டாள். அந்த மீறுதல் ஏன் வந்துச்சுன்னா ஒரு வஞ்சனை, சாத்தானுடைய வஞ்சனை நிமித்தமா இப்போ அந்த மீறுதலுக்கு அந்த அம்மா உள்ள வந்துருச்சு. அதனால புருஷன் மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, ரைட்ஸ் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா?
அப்படின்னா புருஷன் மேல இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு? அதிகாரம் செலுத்திருக்கு. நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த அம்மா மேல வைத்த அன்பு நிமித்தமா என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அம்மா சொல்றதை கேட்க வேண்டியது. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா யார் சொல்றது கேட்கணும்? புருஷன் சொல்றது தான் மனைவி கேட்கணும். மனைவி சொல்றத புருஷன் கேட்கறது. சரி, இப்போ இது வந்து தேவனுடைய அரேஞ்ச்மெண்ட். இப்போ இதே விஷயத்தை இப்போ திருச்சபையில் இருக்கிற புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் சொல்லும்போது புருஷர்கள் இப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரீகளும் நீங்க எப்படித்தான் இருக்கணும்? அமைதலாக தான் இருக்கணும், அமைதலோடு கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் இப்போ 15ஆம் வசனம் சொல்றான். 15ஆம் வசனம் என்ன? அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தார். தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் அன்பிலும் நிலை கொண்டிருந்தாள். அப்படி இருந்தா பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை பேற்றினாலே அப்போ ஒரு சாதாரண சத்தியத்தில் இருக்கிற ஸ்திரீ வந்து விசுவாசம், அன்பு, அப்புறம் பரிசுத்தம், இது 3 இருந்தாலே போதுங்கிற. இது 3 இருந்தாலே போதும். நீங்க போய் பெரிய லெவலில் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்துட்டீங்கனாலே உங்கள் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுதான் கேள்வி. என்னன்னா, how do we understand? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுறோம்னா இப்போ நம்ம சகோதரர்களுக்கு ஊழியம் பார்க்கணும். வெளியே போகிறோம், கிளாஸ் கொடுக்குறோம், ஊராக போகிறோம், நிறைய உதவிகள் செய்கிறோம், சேர் எடுத்து போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இத்தனை வாய்ப்பு ஸ்திரீகளுக்கிட்ட, சகோதரிகளுக்கு இல்லை. இப்போ அவர்களும் எதுக்கு தான் வந்திருக்காங்க? இப்போ சபையினுடைய அழைப்பு கூட தான் வந்திருக்காங்க. யூதன் என்று பிள்ளை, கிரேக்கர் என்று பிள்ளை, ஆண் என்று பிள்ளை, பெண் என்று பிள்ளை. அப்படி வந்திருக்கும் போது இப்போ இந்த ஸ்திரீகள் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐ எம் நாட் ஷூர் தட் ஐ ஹாவ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து சரியான விஷயத்தை தான் சொல்றேன்னா நான் ஷூராக சொல்ல முடியாது. பட் அவர் ஊழியம் பண்ணக்கூடிய முறையை அவர் என்ன எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஸ்திரீகள் பெரிய லெவலில் போய் ஊழியம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையா. ஆனால் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்திட்டாலே புரியுது. பெற்ற பிள்ளைகளை, அந்த பிள்ளையை தன்னுடைய மகனை அல்லது மகளை சத்தியத்தில் வளர்த்திட்டாலே போதும். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன் தெரியுமா? அப்படி வளர்த்தப்பட்ட பிள்ளைகள் தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக போய் வேலை என்ன செய்யறாங்க இல்லையா? அப்போ ஒரு தாயினால் வளர்த்தப்பட்ட ஒரு பிள்ளை ஒரு 100 பேருக்கு போய் ஊழியம் பண்ணுதுன்னா அந்த கிரெடிட் யாருக்கும் தான் இருக்குது? அந்த அம்மாவுக்கும் தான் இருக்குது. அதனால ஸ்திரீகள் கட்டாயம் எப்படி இருக்கணும்னா, பைபிள் வசனம் ரொம்ப கிளியராக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது என்ன சொல்றாரு? ஸ்திரீகள் கட்டாயமா தன்னுடைய குழந்தைகளுக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இதை நம்ம செய்யறோமாங்கிறது அடுத்த பிரச்சனை. அதுதான் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீக்குரிய அடையாளம். உட்கார வச்சு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அல்லது அரை மணி நேரமாவது தேவனுடைய காரியங்களை குறிச்சு. ஏன்னா மதர் அஃபெக்ஷன்ங்கிறது அந்த குழந்தைகள் இருந்தே அது வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்ல ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். அதை வந்து செய்யணும். அப்படி செஞ்சுட்டாலே போதும். பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவார். தனியாக அப்படி ஊழியம் பண்ண அவசியம் இல்லை. தான் பெற்ற பிள்ளைகளை கரெக்டாக சத்தியத்தை வளர்த்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்க வேணுங்கிறது தான் ஓகே. அடுத்தது 1916 வருஷத்தில் கேட்ட கேள்வி 54 வருஷத்தில், அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மகா உபத்திரவ காலம் வரப்போகுது. உபத்திரவம் தெரிஞ்ச ஒரு பெரிய அறிவுடைய விஷயம். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறோம், மாம்சத்திற்கு திருச்சபைன்னு சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம தேவனுடைய பிளான்ல ஒருவேளை மனவாட்டியாக இருந்தால், மனவாட்டியாக இருந்தால் இந்த மகாபத்திர காலத்துடைய உச்சக்கட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய வந்து என்ன பண்ணுவார்? தேவன் எடுத்துருவாங்க. தான் கான்செப்ட். ஒருவேளை அந்த மாதிரி என்னை எடுத்துட்டாருன்னு வச்சுங்க. ஒரு பிரதர் கேட்குறாரு, என்னை எடுத்துட்டாருன்னா என்னுடைய குழந்தையினுடைய நிலைமை என்ன? 2016 வருஷம்
ஜூலை மாதம் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ என் குழந்தை இப்போ தான் படிச்சுட்டு இருக்கு, என் குழந்தை இப்போ தான் ஒரு லெவலுக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ என்னுடைய குழந்தைகளுடைய நிலைமை என்ன? அது வந்து தேவனுடைய கைடன்ஸ் இருக்குமா அல்லது எப்படி? ஏன்னா அவங்க வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணல, தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றியும் முடிக்கல. ஏன்னா குழந்தைங்க இப்போ தான் வளர்ந்த கண்டிஷன் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன? புரியுதா புரியல? வேற மாதிரி கேட்டு சொல்லணும். இப்போ நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னா, இறந்துட்டேன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டேன், என் குழந்தை அனாதையாக அதான் கேள்வி. என் குழந்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, அது இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ நான் செத்து போயிட்டேன்னா என் குழந்தை அனாதை ஆகிடுமா? என்ன பதில் சொல்லலாம்? அனாதை ஆகிடும். அதுக்கு ரசல்பதனுடைய பதில், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் அந்த குழந்தைகளும் தேவனுடைய பார்வையில் முக்கியமான குழந்தைகள் தான். கட்டாயமாக அந்த குழந்தைகள் மேலே தேவனுடைய ஒரு கவனம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அப்பா தன்னுடைய அன்பையெல்லாம் கொட்டி தன்னுடைய மகளை வளர்த்துறாரு. அந்த மகள் பெருசாகிடுது, கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகணும்னா அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பிறகுது, பையன் பேரன்னு வச்சுக்க. இப்போ இந்த தாத்தா தாத்தா வந்து நான் என் புள்ள மேலே தான் அதிகமாக அன்பு வச்சேன், அதனால் இந்த பேரன் மேலே நான் அன்பு வைக்க மாட்டேன்னு சொல்லுவார். அவர் தன்னுடைய மகள் மேலே எந்த அளவுக்கு அன்பு வைக்கிறாரோ அதே மாதிரி ஒரு அன்பை யார் மேலே வைப்பார்? அந்த பேரன் மேலே வைப்பார். இப்போ நான் சொல்கிறது புரியும் இல்லையா? கட்டாயமாக அந்த பேரன் மேலே எப்படி வைப்பாரோ அந்த மாதிரி தான் தேவை. ஸோ இப்போ அவருக்கு நம்ம டைரக்ட் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு ஊழியத்தை சேருவோம். ஒரு வேளை நமக்கு தேவனுடைய பூமியிலே கோர்ஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாருன்னா நம்முடைய பிள்ளைகள் அவருடைய கேரில் தான் இருக்கும். கட்டாயமாக அந்த கேர் எப்படிங்கிறது வந்து சரியான முறையில் தேவன் தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா விசுவாசிக்கிறேன், அந்த பிள்ளைகள்லாம் நம்முடைய தேவனுடைய ஒரு கேரில் தான் அப்படிங்கிறத ஓகே. அடுத்தது 1907 வருஷத்தில் ஒரு கேள்வி, அதே 54 பக்கத்தில் தான் இருக்கு. அதாவது உங்கள் குழந்தைகளை சரியான பாதையில் வளருங்க, ஏன்னா அது பின்னாடி பெருசாகும் போது அது வளர்த்துலேருந்து அது டைவர்ட் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொல்கிறார், உங்கள் குழந்தைகளை இப்போ இருந்தே சரியான ஒரு பாதையை வளர்த்துங்க, அது பெருசாகிடுச்சுன்னா ஒரு வேளை டைவர்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வளர்த்து சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி டைவர்ட் ஆகிடறாங்களே, நிறைய பேர் அந்த மாதிரி டைவர்ட் ஆகிடறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இப்போ நம்மளே சொல்கிறோம், இப்போ நம்ம குழந்தைகளே நம்ம வளர்த்துட்டு இருக்கோம், ஆனால் அந்த குழந்தைய ஸ்பிரிச்சுவல் திங்கிங்லேயே வளரலன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து மீட்டிங்கெல்லாம் எல்லாம் போகிறோம், ஆனால் நம்ம ஒழுங்காக கரெக்டாக சொல்லிக் கொடுக்காதனால அந்த குழந்தைகளுக்கு அந்த சத்தியத்து மேலே ஒரு வாஞ்சை இல்லாமல் போயிடும். அது பாட்டு வேறு விளையாட்டையோ ஏதோ பண்ணி போதும் வச்சுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி அந்த குழந்தை வந்து சத்தியத்தில் வளரும்? இதுதான் அந்த கேள்வி. அதுக்கு என்ன அவர் பதில் சொல்கிறேன்னா, ஐ திங்க் they are not properly trained. அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு ட்ரைனிங் இல்லை. யாருக்கு? பெற்றோருக்கு. முதல்ல பெற்றோருக்கு தான் அந்த ட்ரைனிங் இல்லை. அப்படி இல்லாத போது அந்த குழந்தைகள் எப்படி தான் போகும்? அந்த சத்தியத்தின் மேலே வாஞ்சி இல்லாமல் போயிடும். அப்படி வாஞ்சி இல்லாமல் போகும்போது கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஈல்டு கிடைக்காது. அதனால தான் ஒரு மரம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே இந்த பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்த்திருங்க, அது பெருசாகிற வரைக்கும் விட்டுட்டு அப்படியே செல்லம் கொடுத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியில் அதை வந்து தாந்தோன்னித்தனமாக தெரியும் போது என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லாதீங்க. அவர் சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன மரம் வளர்த்துறோம், அந்த மரத்தினுடைய கிளை வந்து லைட்டாக உடஞ்சிதுன்னா அமெரிக்காவுடைய இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இது போட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஒட்டை வச்சு கட்டிடுவோம். கட்டி கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அதனுடைய குரோமோசோம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த செல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து மறுபடியும் என்ன ஆகிடும்? அது மரமாக வளர்ந்துடும். ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்று உடஞ்சிதுன்னா எப்படி? அதை திருப்பி எல்லாம் என்ன செய்ய முடியாது,
ஒட்ட வைக்க முடியாது. அதனால உங்கள் குழந்தைகள் சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது, அவர் வீரன் சொல்ற சின்ன ஸ்டேஜில் இருக்கும்போது அதை சரியான பாதையில் நடத்தணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல முடியுமா. அடுத்தது 1914 வருஷத்தில் ஏதோ இந்த மாதம் குழந்தைகளாக வந்துட்டு இருக்கு. அடுத்த கேள்வி குழந்தைகளை பற்றி நம்ம குழந்தைகள்னா உலக ஜனங்கள். உயிர்த்தெழுதலில் எல்லா உலக ஜனங்களும் வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். அப்படி உயிர்த்தெழுதலில் வரும்போது உலக ஜனங்கள் எல்லாம் ஆதாமுக்கு பிள்ளைகளாக வருவாங்களா, அல்லது இப்போ நம்ம பற்றி பைபிள் படிக்கிறோம் இல்லையா, 2ஆம் ஆதாம் 2ஆம் ஏவாள். அப்போ 2ஆம் ஏவாள் யார்? திருச்சபை. அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு திருச்சபை எப்படி இருப்பாங்க? ஒரு அம்மா மாதிரி இருப்பாங்க. சரியா? அப்போ கேள்வி என்ன, உயிர்த்தெழுதலில் வரும்போது உலக ஜனங்கள் ஆதாமுக்கு பிள்ளைகளாக வருவாங்களா, அல்லது திருச்சபைக்கு பிள்ளைகளாக வருவாங்களா, அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக வருவாங்க, அல்லது 2ஆம் ஆதாமுக்கு பிள்ளைகளாக வருவாங்க? இந்த 3 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்கும். எப்படி டிசைட் பண்ணுறது? ஏன்னா திருச்சபை தாய் மாதிரி படிச்சிட்டோம். ஆதாமுடைய பிள்ளைகள் தான் இப்போ எல்லாம் வந்திருக்கிறது இல்லையா. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் எப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த 3 ஆப்ஷன்ல யாரோ ஒருத்தருக்கு பிள்ளைகளாக தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது யார்? ஆதாமுக்கு. சரி, இதுக்காக தான் கேட்பாரு. ஆதாமுக்கு பிள்ளைகளாக வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த உலக ஜனங்கள்லாம் ஆதாமுக்கு பிள்ளைகளாக வந்துட்டாங்க இல்லையா, வந்துட்டாங்க. ஆதாமுக்கு பிள்ளைகளாக வந்து கீழ்ப்படியாமல் போய் இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் மரணத்துக்குள்ள போயாச்சு. இவங்க யார் நிமித்தமாக உயிர்த்தெழுந்து வர்றாங்க? கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் நிமித்தமா, அவருடைய பலி நிமித்தமா. அப்ப கிறிஸ்துவனாலதான் இவங்க என்ன ஆகிறாங்க, இப்போ எந்திரிச்சு வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு லைஃப் கொடுக்கறதே யாரு? ஜீவன் கொடுக்கறதே கிறிஸ்து தான். ஸோ லைஃப் கிவர் அப்படின்னு இப்போ யாருக்கு தான் பிள்ளைகளா இருக்கும்? ஏசு கிறிஸ்துவுக்கு தான் அவங்க பிள்ளைகளா இருக்குவாங்க. புரியுது? இப்போ ஏசு, ஏன்னா ஆதாமுக்கு பிள்ளைகள் ஏற்கனவே வந்தாச்சு. இப்போ உயிர்த்து அவன் வந்து செத்து போயிட்டான் எல்லாரும். ஆனால் உயிர்த்தெழுந்து வர்றாங்கன்னா யார் நிமித்தமா தான்? கிறிஸ்துவின் நிமித்தமா தான். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா லைஃப் கிவர் அவர் தான். அப்போ அவருடைய பிள்ளைகளாக தான் இந்த பூமியில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்தது 1910 வருஷத்தில் ஒரு கேள்வி, 61ஆம் பாடம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேள்வி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் ஒரு வசனம் இருக்கு இல்லையா. இதுக்கு நம்ம பல முறை என்ன விளக்கம் கொடுத்துருக்கோம்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம மாம்ச கண்களால பார்க்க முடியாது. அதான் அவருடைய விளக்கம். இப்போ இதுல என்ன கேள்வி அப்படின்னா, இதுக்கு அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்ம மாம்ச கண்களால் பார்க்க முடியாதுன்னா அப்போ எதில் தான் பார்க்க முடியும்? ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தை தான் கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து வந்துட்டான்னு சொல்கிறோம், மாம்சத்தில் பார்த்தா சொல்கிறோம். ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டம், மனக்கண்கள் எல்லாம் படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்துவை நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா. இது ஒரு புது சிருஷ்டினால் தான் இது செய்ய முடியும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம மாம்சத்தின்படி அறியோம்னு சொல்லியாச்சு. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள வரும்போது இப்போ நம்ம புது சிருஷ்டியாகும் இல்லையா. புது சிருஷ்டியாகும் போது இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த புது சிருஷ்டி நிலைமையில இருந்துட்டு இயேசு கிறிஸ்துடைய எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்துக்க முடியுமா? எல்லா காரியத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இப்போ எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எதை மட்டும்தான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது? வசனங்களின் அடிப்படையில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கக்கூடிய. மற்றது எதுவுமே அனுபவபூர்வமாக நம்ம இன்னும் நேரடியாக பார்க்கல. அப்படி பார்க்கணும்னு எப்படி தான் போயாகணும்? நம்ம அவருடைய ஆவிக்குரிய ஒரு சரீரத்துக்குள்ள தான் நம்ம போயாகணும். ஸோ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இன்னும் நமக்கு வரல. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமாங்கிறது கூட இப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் தான். ஏன்னா உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நாளைக்கே நம்முடைய மீட்பு
நாளைக்கு சாயங்காலம் முடியுது அப்படின்னு ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் நம்ம எப்படி இருப்போம்? அலர்ட்டா இருக்கணும். நாளைக்கு சாயங்காலம் நம்முடைய மீட்பு முடியும். ஏன்னா எப்போ யாருடைய உயிர் போகுதுன்னு தெரியல, தேவன் கையில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் இப்போ ஒரு இன்னைக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நம்மளுடைய மீட்பு முடியுது அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன எப்படி இருப்போம்? இந்த ஒரு கிடைச்ச ஒரு நாளையாவது தேவனுக்கு பிரியமா ஏதாவது செய்ய முடியுமா அப்படிதான் நினைப்போம். அப்பவும் நமக்கும் பிரியமாகும், மனுஷனுக்கு பிரியமாகவும் நடந்தோம்னா அவ்வளோதான். அப்புறம் தேவனுடைய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு எல்லாம். ஸோ அதைத்தான் நம்ம முக்கியமாக சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் அனுபவபூர்வமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஓகே, அடுத்தது ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு கேள்வி 1908 வருஷத்தில் கேட்டிருந்தாங்க. இது ஒரு தீர்க்க தரிசனம், ஏற்கனவே பேசியிருக்கோம், பட் அது ஞாபகம் தான் நீங்கள் சொல்லலாம். ஆமோஸ் 9:13 வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆடையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பெரிய ஒரு தீர்க்க தரிசனம். எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கமம். அப்புறம் பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும். இது ஒரு இதில் கேள்வி என்ன? ப்ளோமேன் ஷால் ஓவர்டேக் த ரீப்பர் அப்படின்னு இங்கிலீஷ் இருக்கு. ப்ளோமேன் அப்படின்னாலே உழுகிறவன், அறுக்கிறவனை என்ன செய்வான்? தொடர்ந்து பிடிப்பான். இது இந்த வார்த்தை எதுவும் தீர்க்க தரிசனம். உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்து, திராட்சை செடிகளை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனை தொடர்ந்து பிடிக்கக்கூடிய ஒரு காலம். அது எப்படி இருக்குன்னா, பர்வதங்கள் திராட்சரசமாக வடியும். அப்படி வடியக்கூடிய ஒரு காலம் வருது. இப்போ கேள்வி என்ன? அப்படி வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, இது எப்போ நடக்கும்? இது எப்போ நடக்கும்? உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான, அப்புறம் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனை தொடர்ந்து பிடிப்பான. இது என்னன்னு எதை குறிக்கலாம்? பெரிய தீர்க்க தரிசனம். ஆனால் இதை ஒரு ஆர்டர் பண்ண ஃபஸ்ட்டு. உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்து அப்படின்னா முதல்ல போகிறது அறுக்கிறவனா உழுகிறவன்? உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்து சொல்லப்படும். அப்ப முதல்ல போறது யாரு? உழுகிறவனா அறுக்கிறவனா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். மறுபடியும் சொல்ற பாருங்க, இங்க உழுகிறவன், இங்க அறுக்கிறவன். இந்த உழுகிறவன் அறுக்கிறவனை தொடர்ந்து பிடித்து அப்படின்னாலே யார் முன்னாடி போறது, யார் பின்னாடி போறது? முன்னாடி போறது யாரு? அறுக்கிறவன். கவனிங்க, அறுக்கிறவன் தொடர்ந்து போறான், அறுக்கிறவன் பின்னாடி யார் போறது? உழுகிறவன் போறான். புரியுது? அப்ப என்ன அந்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு அறுவடை நடக்குது ஒரு பக்கம், அறுவடை முடிஞ்சோன்னு அடுத்து என்ன நடக்கும்? உழுகிறது, உழுகிறது, நிலத்தை உழுகிறது தானே. அதைத்தான் சொல்றாரு. அப்போ ஒரு அறுவடை முடியும் போது அது உடனே அதை தொடர்ந்து என்ன வந்துருமா? உழுகிற வேலை நடக்கும். சரியா? அதே மாதிரி திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் யாரை தொடர்ந்து பிடித்து? விதைக்கிறவனே தொடர்ந்து பிடித்து. அப்படின்னு இங்க முன்னாடி போறது யாரு? அடுத்து விதைக்கிறவன் முன்னாடி போறான், பின்னாடி ஆலையிடுகிறவன் பின்னாடி. ஸோ இதுதான். அப்போ முதல்ல அறுவடை நடக்குது, அறுவடைக்கு அப்புறம் ஒரு உழுதல் நடக்குது, அப்புறம் ஒரு விதைப்பு நடக்குது. இப்படியே ஒரு ஆர்டர் பண்ணுற பார்த்தீங்களா? இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கேள்வி. இப்போ இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இது எப்போ நடக்கும்? இதை கண்டுபிடிக்கணும்னா, உழுகிறவன் அறுக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ இங்கே ஒரு அறுவடை என்ன ஆகிட்டு இருக்கு? நடந்துருக்கு. ஏற்கனவே நம்ம சப்ஜெக்டை படிச்சுட்டு இப்போ நம்ம என்ன நடந்துட்டு இருக்குது? எத்தனாவது அறுவடை? 2ஆம் அறுவடை. சரியா? இந்த 2ஆம் அறுவடை முடிய முடிய ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா, உழுகுதல் வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ 2ஆம் அறுவடை திருச்சபைக்கு முடிய முடிய இங்கே நிலத்தை உழுகிற வேலை ஸ்டார்ட் ஆகிடும். நிலத்தை உழுகிறது இது நிலம், உலகம். படிச்சிருக்கமா இல்லையா? அப்படின்னு என்ன புரியுதுன்னா,
இந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஆரம்பம், இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம், இந்த உலகத்தினுடைய முடிவு. அதுதான் அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷம் முடிஞ்சு 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கிறது எப்படி போட்டிருப்பாங்க, ஒன்று முடியுது ஒன்று ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ அந்த 2ஆம் வருவடை முடிய முடிய அடுத்தது உலக ஜனங்களுடைய உழுதல் ஸ்டார்ட் ஆயிடும். உழுதல் என்ன இருக்கும்? நிலத்தை பண்படுத்துற வேலை. இப்ப ஆக்சுவலா உலக ஜனங்களுடைய மனசு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்கா, இல்ல இப்ப கொஞ்சம் பண்பட்டு இருக்கா? புரியுதா? ஒரு பக்குவ நிலைமைக்குள்ள என்ன ஆயிட்டாங்க, எல்லாருமே வர்றாங்க பாருங்க. அப்போ அந்த அறுவடை முடிய நிலத்தை உழுகிற வேலை அங்க ஸ்டார்ட் ஆகுது. நிலத்தை உழுகிறதுக்கு ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை ரசம் வடிகிறதும் அங்கே விதைக்கிற வேலையும் ஸ்டார்ட் ஆகும். இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக நடக்கக்கூடிய காலம். அதுலேயே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று. பாருங்க, நான் விழுந்து எத்தனை சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். அந்நாளில் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதில் பழுதாய் போனவர்கள் எல்லாம் என்ன செய்யறேன், சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நான் ஸ்டார்ட். பூர்வ நாட்கள்ன்றது என்ன? இஸ்ரேல் ஜனங்களுடைய ஸ்டார்டிங்ல எப்படி 12 கோத்திரம் ஒன்றா இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இப்ப நான் மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துறேன். இப்ப சேர்த்துட்டாரா இல்லையா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு கால பகுதியில் தான் இது நடக்குமா. அப்ப இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கப்பட்டாச்சு. கூட்டி சேர்க்கப்படுகிற காலத்துல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அறுவடை நடக்குது. அறுவடை நடக்கிறது தொடர்ந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா உழுதலும் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உழுதல் நடக்கிற போது அந்த அடுத்த திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து. அப்ப திராட்சை படியில ஆலையிடுகிறவன் முன்னாடியா விதைக்கிறவன் முன்னாடியா? விதைக்கிறவன் முன்னாடி. அப்ப பாருங்க, ஒரு ஆர்டர் சொல்றாரு. அப்போ ஒரு அறுவடை முடியுது, நிலத்தை உழுகிறாங்க, அப்புறம் விதைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதுக்குரிய பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதான் அந்த திராட்சை பழங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் கரைகிறதுமான நாட்கள். அப்படின்னா இன்னைக்கு பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு மேடுகள் எல்லாம் கரைந்து போன்ற பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் கீழே வரும்போது இந்த ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம். இந்த 4 விஷயங்களும் ஒரே டைமில் நடக்கும். அறுவடை, உழுகிறது, அது ஆசீர்வாதம் ஆகிறது, அப்புறம் நல்ல காரியங்களை விதைக்கிறது. விதைக்கிறது தெரியும். அடுத்த உலக ஜனங்களுக்கு என்னதான் விதைப்பாங்க? சத்தியத்தை தான் விதைக்கிறார். அதை எப்படி நம்ம படிக்கிறோம்? அவர் நியாயம் தீர்க்க வருகிறார், பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும். ஸோ அந்த ஆர்டர்ல இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாத மலைகள் பொழியக்கூடிய நிலைமையில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த காலத்தில் நடக்கும்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த காலத்திலேயே அது நடந்து கொண்டிருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு, பார்த்து கொண்டிருக்கிற. ஏன்னா இதே மாதிரி தான் யூத யுகத்தினுடைய அறுவடை முடிஞ்சுதான். யூத யுகத்தினுடைய அறுவடை முடியும் போது சுவிசேஷ யுகத்தினுடைய விதைப்பு என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா? கவனிச்சு பாருங்க. யூத யுகம், யூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துலயே புறஜாதி அவங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு சத்தியம் போயிடுச்சு. சமாரிய ஸ்திரீ படிச்சவா இல்லையா? அந்த சமாரிய ஸ்திரீ யாரு? அந்த மாதிரி புறஜாதி, அந்த மாதிரி அந்த சத்தியம் போயாச்சு. அப்போ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யூத யுகம் முடியும் போது அந்த சுவிசேஷ யுகம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ சுவிசேஷ யுகம் முடியும் போது இப்போ எது ஸ்டார்ட் ஆகும்? 1000 ஆண்டு அரசாட்சிக்குரிய ஒரு காரியங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விதைப்பும் நடக்குது, இங்கே ஒரு அறுவடையும் நடக்குது. இது ஒரே காலப்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ஒரு ரொம்ப மைன்யூட்டாக ஞானமாக கேட்ட ஒரு கேள்வி, ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றால். இதுதான் கேள்வி. இது ஒரு தீர்க்க தரிசனம். பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றார். வசனம். இப்ப என்ன கேள்வி? அந்த ஆண் பிள்ளைங்கிறது யாரு? அப்புறம் அந்த அவள் அப்படிங்கிறது யாரு? இதான் கேள்வி. இது யாரு?
இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கேள்வி. பிரசவ வேதனை படுமுன், அதாவது பிரசவ வேதனை வந்தால் தான் ஒரு குழந்தையை பிறக்கும். இப்போ நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஆண் குழந்தை எத்தனை மாதத்தில் பிறக்கும், பெண் குழந்தை எத்தனை மாதத்தில் பிறக்கும்? ஆண் குழந்தை எத்தனை மாதத்தில் பிறக்கும்? 9. பெண் குழந்தை 10 மாதம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆண் குழந்தை 10 மாதத்துக்கு பிறக்காதா? பிறக்கும். ஆனால் சில குழந்தைகள் வந்து முன்னாடியே மெச்சூர்டாக என்ன ஆகிடும்னா அது வளர்ந்துடும். அதை பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னாடியே பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்ப்ப வேதனை வந்தால் தான். ஆனால் இன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பற்றியெல்லாம் நம்ம இதுக்குரிய லீக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. கர்ப்ப வேதனையே வர்றதுக்கு முன்னாடி ஆண் குழந்தையை பெற்றாலும் ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரேஷன் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது இந்த இடத்துல கர்ப்ப வேதனை படுறது யாரு, ஆண் பிள்ளைங்கிறது யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கர்ப்ப வேதனைங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துட்டு இருக்கு. அதேனென்றால் சிருஷ்டியானது ஒரு விளக்கம் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கு. சிருஷ்டின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த உலக ஜனங்கள் தேவனுடைய உண்மையான திருச்சபை 144,000 பேர் வெளியே தள்ளுறதுக்கு ஒட்டுமொத்த உலகமும் ரொம்ப ஆவலோட என்ன ஆகிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஏன் காத்துட்டு இருக்கு? அடுத்த வசனம். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு பாருங்க. அப்போ ஏன் அது காத்துட்டு இருக்குன்னா, இந்த சிருஷ்டியானது இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டா இந்த சிருஷ்டி வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும், ஒரு நல்ல ரிலீஃப் கிடைச்சிடும். அதை எப்படி சொல்றாருன்னா, அந்த சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எதுக்குள்ள இருக்காங்க, ஒரு அடிமைத்தனம், பாவம், மரணம், இதுக்குள்ள இருக்கிறாங்க. விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. அப்படின்னா இந்த உலக ஜனங்கள் எப்போ இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவாங்கன்னா, தேவனுடைய புத்திரர் வெளியே வந்துட்டா இவங்க என்ன ஆயிடுவாங்க, வெளியே வந்துடுவாங்க. எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய மூத்த பிள்ளைகள் தப்பிச்சிட்டா இஸ்ரேல் ஜனங்கள் கம்ப்ளீட்டா தப்பிச்சு வந்தாங்க எகிப்துல. அந்த மாதிரி தான் உலகம் தான் எகிப்து. இவங்களை காப்பாற்றிட்டா இவங்க வெளியே வந்து இவங்க எல்லாருமே ரிலீஃப் ஆகிடும். அப்படின்னா இதை ரிலீஃப் ஆகிறதுடைய ஆவல் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா உலக ஜனங்கள் தான். எப்படியாவது சீக்கிரம் வெளியும். ஆனால் அது வெளியே வர மாட்டேங்குது பிள்ளை. இது திருச்சபை அது என்ன பண்ணுது பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுகிறது. அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரசவ வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. அப்ப சங்கீதம் ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற பெற்றாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது யாருக்கு? இந்த உலகம். கவனிங்க, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய கர்ப்ப வேதனை வரப்போகுது. கவனிங்க, ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, கர்ப்ப வேதனை வருமுன் பெற்றாள். யாருக்கு? ஆண் பிள்ளையை பெற்றாள். ஸோ ஆண் பிள்ளைங்கிறது யாருப்போ? அவ்வளோதான் உண்மையான திருச்சபை. ஒரு கொரிந்தியரில் பவுல் எழுதும் போது திருச்சபைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? எல்லா சகோதரிகள் எல்லாத்தையும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, புருஷராயிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு? யாராவது நீங்க வாசிக்கிறீங்களா? 13ஆம் வசனமா? பாருங்க, புருஷராயிருங்கள். தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாருமே சகோதரிகள் சகோதரி எல்லாருமே சேர்ந்து இப்ப என்ன சொல்லிட்டாங்க, புருஷர்னா யார்? ஆண் பிள்ளை. ஸோ கர்ப்ப வேதனை வரப்போது இந்த பூமிக்கு அப்படின்னா நமக்கு தெரியும். இப்ப ஆக்சுவலா இந்த பூமிக்கு 3 கர்ப்ப வேதனை. முதல் கர்ப்ப வேதனை வந்தாச்சு, 2ஆம் கர்ப்ப வேதனை முடிஞ்சிருச்சு. ஆனா 3ஆவது ஒரு கர்ப்ப வேதனை வரும்போது அதை தான் என்னன்னு சொல்லிப்பாங்க. 3ஆவது கர்ப்ப வேதனைங்கிறது 3ஆம் உலக யுத்தம். இந்த கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்னாலேயே யாரை பெற்றெடுத்துருவாங்க? ஆண் பிள்ளையை பெற்றாள். புரியுது?
இந்த ஒரு கர்ப்ப வேதனை உலகத்துக்கு மகாபெரிய உபத்திரவ காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே திருச்சபை என்ன ஆகிடும்னா இந்த உயிர்த்தெழுதலில், முதலாம் உயிர்த்தெழுதலில் போயிடுவாங்க. இதுக்கு பழைய ஏற்பாட்டில் அருமையான ஒரு நிழல் சொல்லப்பட்டிருக்குது. கவனிக்க, அந்த நிழல் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசேப்பு பென்யமீன். யோசேப்பு பென்யமீன். இப்போ யோசேப்பு பாருங்க, யோசேப்பு பென்யமீன் யார் தெரியுமா? யாக்கோபுடைய பிள்ளைகள். யாக்கோபு அதிகமாக நேசித்த ராகேலுடைய பிள்ளைகள். புரியுதா? ராகேலுடைய பிள்ளைகள். இப்போ நம்ம ஏற்கனவே யோசேப்பு பற்றியெல்லாம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். நம்ம பெரிய சப்ஜெக்டாக நம்ம முடிஞ்ச கன்வென்ஷனில் பார்க்கணும் யோசேப்பு பற்றி. இந்த யோசேப்பு தன்னுடைய அண்ணமார்களை பார்க்க வரார். 20 வெள்ளிக்காசு விற்கப்பட்டார், குடியில் இறங்கினாங்க. அப்புறம் மறுபடியும் எகிப்தில் போயிட்டார். எகிப்தில் ராஜாவாக வந்து உட்காரும்போது தன்னுடைய அண்ணமார்களே வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயம்னா கிறிஸ்துவுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ஜனங்களை, சொந்த அண்ணமார்களை பார்க்க வந்தால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவர் 30 வெள்ளிக்காசு விற்று போட்டு அவர் கீழே தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி யோசேப்பு எகிப்துக்கும் அரண்மனைக்கும் அதிகாரியான மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் என்ன வேணும்? ராஜாவாங்க. அப்போ தான் இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க பயந்துக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அந்த அவர் அண்ணமார்கள், ஐயோ அவர் வந்து விற்று போட்டோமே, ஏதாவது பண்ணிடுவாரோ. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, சாரி யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, அதை தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்புமா இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கும் அதே தான். மற்றவங்க யார் தீமை செய்ய நினைச்சாலும் தேவன் அது எல்லாம் மாற்றிடுது, நன்மையாக மாற்றி. ஸோ இது வந்து யோசேப்பு யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா இப்போ திருச்சபைக்கு அடையாளமாக இருக்காரு. புரியுதா? ஏன்னா கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து தான் ஆளுகை செய்ய போகிறோம். ஸோ அப்போ யோசேப்பு பாருங்க, ராகேலுக்கு பிறந்த பிள்ளை. இந்த அம்மாவுக்கு முதலே பிறந்துருச்சு இந்த குழந்தை. யாரு? யோசேப்பு பிறந்து அது ராஜாஸ்தானத்தில் போயிடுச்சு. அப்புறம் கவனிங்க, இன்னொரு பிள்ளை ஒன்று இருக்குது, பென்யமீன். பென்யமீன்னால என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். பெனானி என்று பெயரிட்டாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அப்படின்னு என்ன புரிஞ்சுங்களா? பெனானி என்று பெயரிட்டா, பின்னாடி என்ன பேர் மாறிச்சு? அவனுக்கு பென்யமீன். அப்படின்னா பெனானின்னா என்ன அர்த்தம்? பென்யமீன்னா என்ன அர்த்தம்? பெனானின்னா துன்பத்தின் மகன். ஆக்சுவலாக ஏன் அந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா, இந்த அம்மா ராகேல் ஏற்கனவே யோசேப்பை பெற்றெடுத்தாச்சு. யோசேப்பு ராஜா கண்டிஷனுக்கு போயாச்சு. இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையன் பிறக்கும் போது கர்ப்ப வேதனையில் இந்த அம்மா என்ன ஆயிடுச்சு? இறந்து போச்சு. புரியுதுல்ல? அப்போ ஒரே தாய்க்கு பிறந்த 2 பிள்ளைகள். ஒருத்தன் முன்னாடியே ராஜாவாயிடலாம், இன்னொருத்தன் பிறக்கும் போது இப்போ என்ன ஆயிடுறா, அந்த அம்மா அங்கே கர்ப்ப வேதனைப்பட்டு அது இறந்துச்சு இல்லையா? இப்போ என்ன இதில் தேவன் சொல்ல வர்றார்? பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாடியே முதலே யோசேப்பு ராஜாவானது கிறிஸ்துவும் சபையும் ராஜாவாகக்கூடிய கண்டிஷனு. அதுக்கப்புறம் ஒரு கர்ப்ப வேதனையில் பிறந்ததுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனானி. சரியா? பெனானி. அவள் பிறக்கும் போது அந்த அம்மா முற்றிலும் என்ன ஆயிடுச்சு? செத்து அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? திருச்சபை முதல்ல யோசேப்புமார் போயிடுது. அப்போ அடுத்தது பென்யமீன். பெனானி யாரை கூடும்? பெனானி திரள் கூடும். புரியுதா? திரள். ஏன்னா கர்ப்ப இந்த உலகத்துடைய கர்ப்பத்துக்குள்ள போய் உபத்திரவப்பட்டு தான் திருச்சபை திரள் கூட்டம் வராங்க. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள். இந்த ஒரு நிழல் அங்கே கொண்டு வந்து நிறுத்தலாம். யோசேப்பு ராஜாவாயிரம். அதே சமயத்தில் இந்த பென்யமீன் பிறக்கும்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் அம்மா இறந்து கர்ப்ப வேதனை. அப்போ அந்த துன்பத்தில் பிறந்தது, துன்பத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அந்த தீர்க்க தரிசனத்தில் பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. அடுத்தது 1909ஆம் வருஷத்தில் கேட்ட கேள்வி 438ஆம் பக்கத்தில் இருக்கு. அதாவது பரிபூர்ணம் இல்லாத ஒரு மனுஷன், கவனிங்க, இப்போ நம்மளாம் யாரு? பரிபூர்ணம் இல்லாத மனுஷன்.
நம்ம வந்து பிறந்ததே பாவத்தில். அப்போ நமக்கும் பரிபூர்ணத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. சரி, பரிபூர்ணத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத, பரிபூர்ணம் இல்லாத மனுஷன் எப்படி ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு மாற முடியும்? மாற முடியுமா? சரி, கிறிஸ்துவ உதாரணம் எடுத்துக்கலாம். கிறிஸ்து பரிபூர்ணமாக வாழ்ந்தார் இல்லையா? ஆமாம். ஏன் வாழ்ந்தார்னா அவர் பிறந்ததே இதுதான், பரிபூர்ணம் இல்லைங்க, பிறந்ததே பரிபூர்ணம். அதனால் அவர் பரிபூர்ணமாக இருக்கார். இப்போ நம்ம அப்படி இல்லை, நம்ம எல்லாரும் பாவத்தில் பிறந்துட்டோம். பாவத்தில் பிறந்தவங்க எப்படி பரிபூர்ணமாக மாற முடியும்? மாற முடியுமா? ஒரு கொஸ்டின் அதான். அதுக்கு ரசல்பருடைய பதில் என்னன்னா, நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நல்லா உற்று கவனிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ள வந்து ராஜ்யத்தில் அவங்களுக்கு எல்லா சத்தியங்களும் போதிக்கப்பட்ட பிறகு கடைசியா அவங்க என்ன மாறுறாங்க? உலக ஜனங்கள், நல்லா கவனிங்க, சப்ஜெக்ட் கவனிங்க. உலக ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ள வந்து எல்லாமே போதிக்கப்பட்ட பிறகு அவங்க என்னவா மாறுவாங்க? மறுபடியும் பாவிகளா மாறுவாங்களா? பரிபூர்ணமா தான் மாறுவாங்க இல்லையா? பரிபூர்ண ஜனங்களா தான் மாறுவாங்க. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களா தான் அவங்க மாறுவாங்க. ஸோ என்ன சொல்ற பதில், உலக ஜனங்களே பரிபூர்ணமா மாறும்போது உலக ஜனங்களுக்கு தாயாருக்கு போற நீங்க மாற மாட்டீங்களா? உலக ஜனங்களே என்ன ஆயிடுவாங்க? பரிபூர்ணமா மாறிடுவாங்க. அப்படி இருக்கிற போது உலக ஜனங்களுக்கு தாயா இருக்கக்கூடிய நம்ம மாற வாய்ப்பு, நம்ம கட்டாயமா மாறலாம். ஏன் அப்படின்னா தேவன் இப்போ நம்முடைய மாம்சத்தோட தொடர்பு கொள்றது இல்லை, அவர் எதோட தான் தொடர்பு கொள்றாரு? ஒரு ஆவியோடு. ஏன்னா நம்முடைய மாம்சத்தோட தொடர்பு கொள்ள தேவன் முடியாது. ஏன்னா நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சம் பலவீனம் உள்ளது. நம்ம பிறந்ததே இந்த மாம்சத்துக்கு தான், பலவீனத்தில் தான். அதனால மாம்சத்தோட ஒரு தொடர்பு கொண்டா நம்ம கட்டாயமாக இதில் போக முடியாது, பரிபூர்ணம் இருக்க முடியாது. அதனால தான் தேவன் என்ன செய்யறாருன்னா அவர் சார்பா அவருடைய ஆவி என்ன பண்றாரு? நமக்குள்ள வைக்கிறார். இந்த பரிபூர்ணம் இல்லாத மாம்சத்துக்குள்ள இப்ப அவருடைய பரிசுத்த ஆவி வந்து உள்ள போகும்போது இதுல என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க பரிபூர்ண மனுஷனா மாறலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. என்னன்னா அந்த ஆவியை தேவன் கொடுக்கும்போது அதைய மனப்பூர்வமா வாங்கிறதுக்குரிய ஒரு ஆவல் கிட்ட, இதுதான் இப்ப யாருக்கிட்டையுமே இல்லை. அந்த ஆவல் இருக்கான்னு பாருங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் நமக்கு வருதா இல்லையா? நம்ம இந்த காரணம் விட்டு வெளியே போறோம்னே அடுத்து நமக்கு என்னதான் டக்குன்னு யோசனை பண்ணுவோம்? நம்முடைய சரீர பிரகாரமான விஷயம், சரீர சம்பந்தப்பட்ட ஜனங்கள் பிரகாரமான விஷயம், இந்த இடம் தான் வர முடியாது. இங்கிருந்து வெளியே போகும்போது தேவனுடைய நாமத்தை இப்போ எப்படி மகிமைப்படுத்தலாங்கிற கண்டிஷன் யாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவி நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். வாசமா இல்லை, அதுதான் கரெக்ட். ஆவி நமக்குள்ள வாசமா இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நிலைமை நமக்கு வரும். அப்போ ஆவி நமக்குள்ள வாசமா இல்லாதனால இப்போ கரெக்டாக நம்ம அதை செய்ய முடியும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கட்டாயமா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவி மாம்சத்தோடு அவர் நமக்கு தொடர்பு கொள்றதில்லை. தேவனுடைய ஆவி அவர் நமக்குள்ள வரும்போது, இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை நமக்குள்ள கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அப்படி இருந்தால் தான் இப்போ சரி ஓகே. இப்போ அடுத்த கேள்வி, அவருடைய ஆவி நமக்குள்ள நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம காட்டுறது? அவருடைய ஆவி நமக்குள்ள வருதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது? உணர்ச்சம் அது பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, நம்முடைய நம்முடைய முக்கியத்துவம் எல்லாமே யாருக்கு தான் கொடுப்போம்? தேவனுக்கு தான் முதல் முக்கியத்துவம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? அந்த ஆவி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எதுக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னாலே அந்த ஆவி நமக்குள்ள. அதனால தான் சொன்னார், நீங்க பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னா. பரிசுத்தாவிங்கிறது ஒரு ஆவி, ஒரு சக்தியை துக்கப்படுத்த முடியுமா? நம்ம திருத்துவம் சப்ஜெக்ட் கேட்க முடியும். பரிசுத்தாவை துக்கப்படுத்துறது என்ன? தேவனை துக்கப்படுத்துறதுன்னு அர்த்தம். பரிசுத்தாவி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரை துக்கப்படுத்துறது தான் ஆக்சுவலாக. பரிசுத்தாவி நீங்க ஆவியை அவித்து போடாதீர்கள் அப்படிங்கிற வசனம் போடப்படுது.
அப்போ கிடைச்சிருக்கிற அந்த பரிசுத்தாவியை நம்ம பயன்படுத்தாம நம்ம இந்த உலகமான காரியத்துக்கே நம்ம அதிகமாக பயன்படுத்தணும்னா எப்படி அப்படிங்கிறது அந்த தேவனுடைய. ஓகே, அடுத்தது 1909 வருஷத்தில் ஒரு கேள்வி, 449 பக்கம். Is it possible for all who are called to the high calling to reach the perfect mark of love and how? அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது நாம் இந்த பூமியில வாழுகிற காலத்துல இது நடக்குமா அப்படின்னு கேட்கிறார். என்ன நடக்கும்னா, அதாவது தேவன் எதிர்பார்க்கிற பர்ஃபெக்ட் மார்க் ஆஃப் லவ் அப்படின்னா புரிஞ்சுது. அதாவது நம்மகிட்ட அன்பு இருக்குது, சகோதர அன்பு இருக்குது, ஆனா பர்ஃபெக்டான அன்பு, பரிபூர்ண அந்த அன்பு இருக்குதா, அதான் கேள்வி. அப்போ நம்ம இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்மளால ஒரு பரிபூர்ணமான அன்பை காட்ட முடியும். பர்ஃபெக்ட் மார்க் ஆஃப் லவ். இது ஏன் இந்த கேள்வி தெரியுங்களா? யார் இந்த பரிபூர்ண அன்பை காட்டுறாங்களோ அவங்க தான் திருச்சது. அதனாலதான் கேட்கிறாரு இந்த கேள்வி. பரிபூர்ண அன்பு இந்த பூமியில நம்ம காட்ட அது பாசிபிள். இஃப் இட் பாசிபிள்னா அது நமக்கு சாத்தியமா? பரிபூர்ண அன்பு இந்த பூமியில நம்ம பார்க்க அந்த அந்த ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ரீச் பண்றது, அந்த அளவுக்கு நம்ம போய் அந்த உச்சியை எட்டுவதற்கு நம்மளால அது முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஆனால் அதை யார் காட்டுறாங்களோ அவங்க தான் திருச்சபை. இப்ப கொஸ்டின் என்னன்னா, அந்த பர்ஃபெக்ட் மார்க் ஆஃப் லவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வேணுமா இல்லையா? அந்த விளக்கம் தெரிஞ்சா தானே இதை நம்மளால செய்ய முடியுமா, செய்ய முடியாதாங்கிறது தெரியும். அந்த விளக்கம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், இதை நம்மளால செய்ய முடியுமா முடியாது என்பதை குறித்து நம்ம என்ன செய்யலாம். அடுத்த வாரம் அது என்னங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பேசலாம்.